இல்லை, இதை வந்து சுண்டைக்காவை வந்து நச்சுக்கணும். ஆனால் நக்கிறதுக்கு அந்த கல்லெல்லாம் வீட்டில் இருக்கா, அதான் நீங்கள் தேங்காய் வச்சு தான் நக்க போகிறோம். சுண்டைக்காவை நீங்கள் அம்மிக்கல் இருந்தால் அதில் 2 தட்டு தட்டினீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி உடையணும் சுண்டைக்காய். இந்த மாதிரி உடச்சிக்கணும். நம்ம நிறைய வச்சு நச்சோன்னு வச்சுக்கேன், எல்லா பக்கமும் தெரிச்சிடும். அதனால நான் ஒன்று ஒன்றா நச்சிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னி. நம்ம வெறும் சுண்டைக்காயெலாம் குழம்பு வச்சு கொடுத்தா குழந்தைங்க தொட்டு கூட பார்க்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சோம்ட்டாக்கா செம்மையாக சாப்பிடுங்க. நம்ம குழந்தை பிள்ளைங்களுக்கு ஊட்டுறோம்ல, அவங்களுக்கே பிசைஞ்சு ஊட்டலாம்.